வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். பப்பாளி பழத்தில் வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கலாம். பப்பாளி பழத்தில் நார் சத்து, கெரோட்டின், விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் பி, விட்டமின் ஏ, கால்சியம் இது போன்ற பலவிதமான சத்துக்கள் பப்பாளி பழத்தில் இருக்கிறதால இதய நோய் போன்ற பலவிதமான நோய்களை பப்பாளி பழம் நமக்கு குணப்படுத்தி வராமல் தடுக்கும். பப்பாளி பழம் நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகரித்து அஜீரணத்தை நமக்கு குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறதால செரிமானம் எப்போதுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த நன்மைகளோடு சேர்த்து பப்பாளி பழம் என்னென்ன மருத்துவன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா விளக்கமாக தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கொழுப்பை குறைக்கிறது பப்பாளி. பப்பாளி பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குது. இது தமனிகளில் கொழுப்பை நமக்கு தடுக்குது. அதிகப்படியான கொழுப்பு தமனிகளில் உருவாவதை பப்பாளி பழம் தடுக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை பப்பாளி பழம் நமக்கு தடுக்கும். நம்ம பப்பாளி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இயற்கையாகவே கொழுப்பினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுடைய அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் குறைய வச்சுட்டு இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் மிகவும் சீரான அளவில் போதுமான அளவுக்குள்ள சென்று இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொழுப்பை எல்லாம் குறைத்து கொண்டு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வியாதி கொண்டவர்கள் பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். இன்று பலருக்கும் இருக்கக்கூடிய நோய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோய்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனையை கட்டுக்குள்ள வைக்கிறதுல பப்பாளி பழம் சிறப்பாக செயல்படுது. பப்பாளி பழம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதோடு அதன் மூலமாக நம்மளுடைய உடல் சோர்வடையும் பார்த்தீங்களா, அதையும் நமக்கு பப்பாளி பழம் குறைக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்களும் அண்ட் சுகர் பேஷண்ட்டாக ஆகக்கூடாது அப்படின்னு முன்னாடி நினைக்கிறவங்களும் தொடர்ந்து பப்பாளியை அளவோடவோ அல்லது குறைவாக எடுத்துக்கொண்டாலே போதும். தங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சர்க்கரை வியாதியிலிருந்து சுகர் பேஷண்ட்ஸ் விடுபடலாம். சுகர் வராமலும் தடுக்கிறதுக்கும் பப்பாளி பழம் உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்துகிறது பப்பாளி பழம். செரிமானத்திற்கு மோசமான விளைவுகளை தரக்கூடிய ஆயில் ஃபுட்ஸ், இந்த ஆயில் உணவுகள், மசாலா உணவுகளை சாப்பிட்டா நமக்கு பார்த்தோம்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சமீப காலத்தில் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட ஜங்க் ஃபுட்ஸ் அல்லது இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் உணவை சாப்பிட்றது அதிகமாகிடுச்சு. நம்மள பல பேருக்கும் இந்த பழக்கம் இருக்குது. அப்புறம் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதும் பழக்கமாயிடுச்சு. இதனால் செரிமானம் சார்ந்த சிக்கல் ஏற்பட்டு பல்வேறு உடல் உபாதைகள், குறிப்பாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். ஸோ இதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல அந்த உணவுகளை சாப்பிட்றது நம்ம முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்கிறோம். நல்லது. சாப்பிடாமல் இருக்கிறது அதை விட நல்லது. பப்பாளி பழம் சாப்பிடும்போது நம்மளுடைய செரிமான சக்தியை நம்ம மேம்படுத்திக்கலாம். ஏன் அப்படின்னா பப்பாளி பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தோடு சேர்த்து பப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமான நொதிகள் இருக்குது. ஸோ இந்த பப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செரிமான நொதி என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய செரிமானத்தை ஆரோக்கியமாக மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கிறதால ஜீரணம் சார்ந்த அஜீரணம் பிரச்சனை, குறிப்பாக வயிறு மற்றும் வயிற்று பொறுமல், வயிற்றில் வாயு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஸ்திராத குடல் இயக்கம், மலச்சிக்கல் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே பப்பாளி பழம் நமக்கு கியூர் பண்ணிடும். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். பெண்களுக்கு மாதவிடாய் இயற்கையானது. இதனால் உண்டாகக்கூடிய உடல் வலிகள், உடல் சோர்வு இதுவும் தவிர்க்க முடியாது. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் ரத்தப்போக்கு மாதவிடாய் சமயத்தில் அதிகமாக இருக்கும். இந்த மாதவிடாய் நேரத்தின் போது உடலில் சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக பப்பாளி இருக்கும். எனவே அளவோடு பெண்கள் பப்பாளி சாப்பிடும்போது அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஸோ அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள், அதன் மூலமாக வரக்கூடிய அந்த எந்த பிரச்சனைகளையுமே பப்பாளி பழம் நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமலும் தடுக்கும். கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பப்பாளி பழம். பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ, ஜியாக்சாந்தின், சிப்டோசாண்டின் மற்றும் லூடின் போன்ற ஃப்ளவனாய்டுகள் நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய கண்கள் இருக்கக்கூடிய சளி சவ்வுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றும் அது பார்த்தோம்னா சேதமடையாமலும் தடுக்கும். கண் பார்வை நமக்கு சேதமடையாமல் பப்பாளி பழம் தடுக்கும். குறிப்பாக விட்டமின் ஏ இருக்குங்க இல்லையா பப்பாளி பழத்தில், இது மாகுலர் சிதைவினுடைய வளர்ச்சியை தடுக்கும். ஸோ அந்த ஏஎம்டி டீஜெனரேஷன் நமக்கு ஏற்படாது. கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் வராமல் முன்னாடி தடுக்க வேண்டும், குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் தொடர்ந்து பப்பாளி பழத்தை வாரத்தில் ஒரு தடவை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பப்பாளி சாப்பிடும்போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்திக் கொள்ளலாம். கீழ்வாதத்திலிருந்து நிவாரணம் அளிக்கிறது பப்பாளி பழம். பப்பாளி பழம் கீழ்வாதத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த ப்ராப்ளத்திலிருந்து நம்மளை க்யூர் பண்ணிட்டு எலும்புகளை பலப்படுத்திடும். ஸோ கீழ்வாதம் நம்மை பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நோய்.
பப்பாளி நம்மளுடைய எலும்புகளுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா பப்பாளி பழத்தில் விட்டமின் சியோட ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சி எனும் உயிர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்பு வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்கும். எனவே பப்பாளி பழம் நம்ம சாப்பிடும் போது கால்சியம் சத்து, விட்டமின் சி எனும் உயிர் சத்து தான் கிடைக்கும் போது எலும்பு நமக்கு பலமாக இருக்கும். கீழ்வாதத்திலிருந்து நம்ம விடுபடலாம். குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு, கீழ்வாதத்திலிருந்துலாம் விடுபடுவதற்கு பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சர்மம் வயதாவதை வந்து பப்பாளி பழம் தடுக்கிறது. நம்ம அனைவருக்குள்ளுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இளமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு நம்ம தொடர்ந்து பப்பாளி பழத்தை சாப்பிடணும் கூட அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு தடவையாவது பப்பாளி பழத்தை ஜூஸாக எடுத்துக்கும் போது நம்மளுடைய சர்ம ஆரோக்கியத்தை பப்பாளி பழம் மேம்படுத்தும். பப்பாளி பழத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் இ மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கு. இது நம்மளுடைய சர்மத்தை வந்து சுருக்கங்கள் மற்றும் வயதான அறிகுறிகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே நீங்கள் இளமையாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய சருமத்தை வந்து மிளிர வைக்கிறதுக்கும் பப்பாளி பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இதன் மூலமாக உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு சரும சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல், முகப்பொருட்கள் என எதுவும் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான சருமம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கூந்தல் வளர்ச்சியை தூண்டுகிறது பப்பாளி பழம். சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மட்டும் இல்லாமல் கூந்தல் வளர்ச்சிக்கும் பப்பாளி பழம் உதவிகரமாக இருக்கும். காரணம், இப்போ இந்த பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏ என்னும் உயிர் சத்து இருக்குங்க இல்லையா? ஸோ இந்த ஏ சத்து என்ன பண்ணும் அப்படின்னா முடியினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இது கூந்தலை வந்து மென்மையாக்குறதுக்கும் பளபளப்பாக்குறதுக்கும் அதை ஈரப்பதமாக வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். பப்பாளி ஜூஸ் வந்து உச்சந்தலையில் பயன்படுத்துவது பொடுகு தொல்லை வந்து உங்களுக்கு போக்கும். உங்களுக்கு பொடுகு பேன் இருக்கும்போது அந்த பப்பாளியோட ஜூஸ் வந்து உச்சந்தலையில் தடவும் போது அதை வந்து கியூர் பண்ணிக்கலாம். பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முடி உதுதலை கட்டுக்குள்ள வைக்கும். முடியினுடைய பலத்தையும் பப்பாளி பழம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது முடியினுடைய வேர்க்கால்கள் இருந்து உங்களுடைய முடியை பப்பாளி பழம் பலப்படுத்தும். அப்படின்றதெல்லாம் டேண்ட்ரஃப் ஆகிறது, பொடுகு தொல்லை, பேன் தொல்லை, குறிப்பாக முடி வந்து வலுவிழந்து போய் முடி கொட்டுறது, இது போல எந்த பிரச்சனையும் இல்லாது இருக்காது. அடர்த்தியாக கருகருவென்று வளரக்கூடிய அந்த கூந்தல் அமைப்பு வந்து நீங்கள் பெறுவீங்க. ஸோ முடி ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து நன்றாக இருக்கிறதுக்கும் நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணற்ற ஆரோக்கியமான நலன்களை வந்து தனக்குள்ள ஒழித்து வைத்திருக்கக்கூடிய ஏழைகளினுடைய பங்காளியாக பப்பாளி பழம் வந்து இருக்கு. இப்போ நம்ம தினமும் வந்து பப்பாளி பழத்தை வந்து சாப்பிடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அது போல நீங்கள் தினமும் கூட பப்பாளி பழத்தை சாப்பிடவும் கூடாது. தொடர்ந்து நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடும் போதோ அல்லது தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போதோ, நீங்கள் பப்பாளி பழம் வந்து கிடைக்குது அப்படின்றதுக்காக அந்த சீசன்லேயே அதை அதிகமாக சாப்பிடும் போதோ உங்களுக்கு வந்து வயிறு கோளாறுகள் வந்து ஏற்படலாம். திடீர் வயிற்று பிரச்சனை, வாயு பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். கடுமையான வயிற்றுப்போக்கு பிரச்சனையும் ஏற்பட்டாலும் ஒரு சில சமயங்களும் வந்து ஏற்படலாம். இதுக்கு காரணம் நம்மளுடைய அளவு தெரியாமல் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் பப்பாளி பழத்தை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். குறிப்பாக நீங்கள் பப்பாளி பழத்தை அப்படியும் சாப்பிடலாம். அது அழகு சார்ந்த பொருட்களாகவும் கூட உங்களுடைய ஃபேஸ்லையும் தலைமுடியிலையும் நீங்கள் பயன்படுத்தும் போதும் அதுவும் உங்களுக்கு வந்து பலன் தரும். நீங்கள் பப்பாளி பழத்தை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 மணிலேருந்து 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்துக்கு அப்புறமோ அல்லது உணவுகளை சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியோ பப்பாளி பழம் சாப்பிடணும். இதுதான் வந்து பப்பாளி பழம் சாப்பிடுவதற்கு வந்து ஒரு சிறந்த நேரம். நீங்கள் வந்து மதிய வேளைகளில், காலை நேரங்களில் வந்து பப்பாளி பழம் சாப்பிடலாம். இரவு நேரங்களில் பப்பாளி பழம் சாப்பிட்றது வந்து நீங்கள் தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு சில சமயங்களில் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து இரவு நேரங்களில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வந்து இந்த சளி, இருமல் போன்ற பிரச்சனைகள், சாதாரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனவே நீங்கள் இதெல்லாம் தெரிந்து கொண்டு அளவோடு பப்பாளி பழத்தை சாப்பிட்டு நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.